கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் 25 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 25 போட்டிட்டு 18ன்றது நல்ல நம்பராச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் 2011 துவங்கி 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருந்தது. பொதுவாகவே ஒரு 5 ஆண்டு காலம் இருந்தாலே இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துட்டு மக்கள்கிட்ட வரதான் செய்யும். அப்போ 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருக்கும்போது அது ஒரு வலுவாகவே அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அது முதல் ஃபேக்டர். இரண்டாவது ஃபேக்டர், அந்த கட்சியோடைய அதிமுகவுடைய தலைவராக பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா மறைகிறாங்க. அதே போல் திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதியும் மறைகிறாங்க. இந்த 2 பேர் இல்லாமல் அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனாலும் இந்த 18 இடங்களில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 தொகுதிகளில் வந்துட்டு மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது எந்த இடத்துலலாம் அதிமுக அமமுக கூட்டணி வாக்குகள் பிரிந்தனவோ, உதாரணத்துக்கு தென்காசியோ ஸ்ரீவைகுண்டமோ விருதாச்சலமோ இப்படி எந்த தொகுதி எடுத்தாலுமே அதற்கும் காங்கிரஸ் கட்சி வாங்கின வாக்குகளுக்கும் அடுத்த இடம் பிடித்த அதிமுக வாங்கின வாக்குகளும் பார்த்தீங்கன்னா 1%, 1.5%, 2% வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும். அப்போ அதை நம்ம கணக்காக எடுத்துக்கணுமா? அதிமுக அமமுக ஓட்டு ஸ்பிட் ஆனதுனால காங்கிரஸ்க்கு அந்த வெற்றி வாய்ப்பு வந்திருக்கின்றது நம்பர்ஸ் தெளிவாகவே சொல்லுது. 2016 திமுக கூட்டணி இடம்பெற்ற காங்கிரஸ் வந்துட்டு 41 இடங்களில் போட்டியிடுது. வெறுமனே 8 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி தேர்தலில் போனீங்கன்னா 2011 63 இடங்களில் போட்டிடுறாங்க. வெறுமனே 5 இடங்களில் தான் வெற்றி பெறுறாங்க. யோசிச்சு பாருங்க. 2011 63 இடங்கள், 2016 41 இடங்கள், 2021 25 இடங்கள். படிப்படியாக காங்கிரஸ் கட்சி தனது போட்டியிடும் வல்லமையை, கேட்டு பெறும் வல்லமையை இழந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு.